ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பென்ஸ் படத்தோட ட்ரெய்லர் பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்பர் ஏரியாவில் இருக்கிற மாதிரி சீன் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஏற்கனவே இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரே கத்தி ரத்தம் வெட்டு அது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹார்பரில் நம்ம இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய கேங் வார்ஸ் இது மாதிரிலாம் போய்கிட்டுருக்கு. அட் த சேம் டைம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு கத்தியோட நல்ல ரத்தம் அடைஞ்ச கத்தியோட ரோலெக்ஸ் மாதிரியே ஒரு சர்ச்சுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது. எல்சியோட படத்தில் எல்லா இடத்துலையுமே வெறும் கத்தி ரத்தம் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஒரு இதுவுமே இருக்க மாட்டேங்குது. அதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து இறங்குது. ஸோ அது அவங்க வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் ஃபயரிங் நடக்கு, ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் வந்து அங்கே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் போகுது. இதுக்கு அடுத்த சீனில் முக்கியமாக வருது நிவின் பாலி. இதில் ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோ வில்லன் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ அவர் வந்து நிறையா மர்டர்ஸ் பண்ணுறாரு. அதாவது ஈவு இறக்கமே இல்லாத ஒரு ஹீரோ வில்லன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இதில் ராகவா லாரன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பேர்த்துக்கு இடையில் நடக்கிற சீன்ஸ் மட்டும்தான் இந்த படத்தில் மெயினாக இருக்கும். ஸோ ராகவா லாரன்ஸாவது இந்த படத்தில் கத்தி ரத்தத்துக்கு மேலே ஏதாவது கொஞ்சம் நல்லா ஒரு சின்சியரான ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரான்னு பார்க்கலாம். அதை கட் பண்ணோம்னா ஒரு பெரிய மீட்டிங் ஹாலில் எல்லோரும் கத்தி அப்புறம் துப்பாக்கி இந்த இதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே துப்பாக்கி ரத்தம் இதே தான் போய்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பெரிய ஆக்ஷன் பிளாக்குக்கு அப்புறம் வர்றது தான் நிவின் பாலியோட சீனாக இருக்குது. அட் த சேம் டைம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு பல்ஸ் செட்டோட நிவின் பாலி வர மாதிரி காட்டியிருக்காங்க. நிவின் பாலி வர்ற எல்லா சீன்லையுமே மூஞ்சியில் ரத்தமும் வாயில் புகையோடும் தான் வர்றாரு. ஸோ இந்த படத்தில் நிவின் பாலி வந்து ஒரு கொடூரமான வில்லனாக வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதில் ராகவா லாரன்ஸுக்கும் இதில் வந்து சேம் அதே மாதிரியான ஒரு கொடூரமான ஹீரோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படம் வந்த பிறகு இதை பற்றின முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி, வணக்கம்.